ரியா ஒரு மகிழ்ச்சியான சிறுமி. அவள் இயற்கையை மிகவும் விரும்புவாள். ஒவ்வொரு காலையும் வீட்டுக்கருகே உள்ள தோட்டத்தில் விளையாடுவாள். அன்றைய தினம் அவள் ஒரு சின்ன சத்தம் கேட்டாள். சீக் சீக். ஒரு புதருக்குப் பின்னால் ஒரு சின்ன வெள்ளை டோஃபு ஒளிந்திருந்தது. அது பயந்தும் பசியோடும் இருந்தது. ரியா புன்னகையுடன் சொன்னாள், பயப்படாதே டோஃபு, நான் உன் நண்பன். டோஃபு கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. ரியா தாசா கேரட்டும் சுத்தமான தண்ணீரும் கொண்டு வந்தாள். டோஃபு சந்தோஷமாக குதித்து கேரட்டை சாப்பிட்டது. கிரன்ச் கிரன்ச். ரியாவை சுற்றி டோஃபு குதித்தாடியது. திடீரென வானம் மேகம் மூடியது. மழை பெய்யத் தொடங்கியது. டோஃபு ஒளிய ஒரு இடமே இல்லை. ரியா உடனே குடையை எடுத்துக்கொண்டு, வா டோஃபு, என்னுடன் வா என்று சொன்னாள். ரியா டோஃபு வீட்டருகே உள்ள ஒரு குடிசைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே வெப்பமும் பாதுகாப்பும் இருந்தது. டோஃபு ரியாவின் கையை மெதுவாக நக்கி தன் நன்றியை தெரிவித்தது. மழை நின்றது. வானில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. ரியா மற்றும் டோஃபு சேர்ந்து சந்தோஷமாக விளையாடினார்கள். அன்றிலிருந்து ரியா மற்றும் டோஃபு என்றென்றும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். இந்த கதையின் பாடம்: விலங்குகளுக்கு உதவுவது நல்ல பழக்கம்.